வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 6ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 23,713 நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம், ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகும் நிஃப்டி இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டுகள் நமக்கு அப்பில் ஓப்பன் ஆகி நமக்கு முதல்ல ஒரு பாசிட்டிவ்னும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் ஜோனில் பிரேக் அவுட் பண்ணி கீழேயும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி பைவட் பாயிண்ட்லேயே முழுக்க நமக்கு 23,707 க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய ஹை லெவல் பார்த்தோம்னா 23,795. அதாவது நமக்கு சப்போர்ட் லெவல் ஜோனுக்கு வந்திருக்கு, ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. 23,800 தான் நம்ம லாங் டேர்ம் அண்டு ஸ்விங் ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனில் டச் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆனது பார்த்தோம்னா 707, அதாவது அந்த ஜோன்லேயே தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த லெவலுக்கு நமக்கு மூவ் ஆகலை. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா லோ லெவல் 23,637, நமக்கு 23,500 பிரேக் அவுட் பண்ணலை. ஆக இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் லெவல்லையே நமக்கு டச் ஆகிருந்தது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுடைய சார்ட்டை நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம். ப்ரீவியஸ் கேண்டல்ஸ்லாம் எந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு அடுத்து எங்கே நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகும் அல்லது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவில் இருக்குது, இருந்தாலும் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்குது. க்ளோஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ்லையும் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. 6ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் 50,206, அதாவது பைவட் ஜோனுக்கு கீழே ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைவட் பாயிண்ட் ரேஞ்சிலேயே நமக்கு ஃபுல்லாக ரேலி பண்ணி 50,202 க்ளோஸ் ஆச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 50,447, அதாவது இங்கே நம்ம ரேஞ்சை டச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் 50,447, நம்ம இங்கே 50,800 வச்சுருக்கோம். இந்த லெவலுக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகலை. லோ லெவல் பார்த்தோம் அப்படின்னா 49,969 வச்சுருந்தோம். இங்கே நமக்கு லோ லெவல் 49,700 வச்சுருந்தோம். இந்த லெவலுக்கும் ரீச் ஆகலை. இந்த லெவலுக்குள்ளேயே நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் அதான் சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி 6ஆம் தேதி சைட்வேஸில் தான் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து சைட்வேஸில் மூவ் ஆகணும், அதே மாதிரி மூவ் ஆகிருந்தது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதி பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்க்கும்போது நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.